ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, CSIR நேஷனல் ஃபிசிக்கல் லேபரேட்டரியில் பல்வேறு வகையான போஸ்ட்டுங்களுக்கு சூப்பரான ஜாப் வந்திருக்கு. இதற்கு கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10th ITI படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் July 3. இது பர்மனெண்ட் ஜாப். சேலரி கூட 63,000 மேலே வரும். மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். இன்னும் டீடைல்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ண தகுதி இருக்காதுன்னு தெரியும். இந்த வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பார்த்துருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உனக்கு வந்து சேரும். வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் கீழே செயல்பட்டு வரும் நேஷனல் ஃபிசிக்கல் லேபரேட்டரி. இது இந்தியன் கவர்மெண்டால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். எங்கள் காலேஜில் பல்வேறு போஸ்ட்டுங்களுக்கு தகுதியான இன்ஜினியர்ஸாக வருங்க அப்ளை பண்ணலாம். இதில் என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியனில் பல்வேறு போஸ்ட்டுங்க இருக்குது. அதில் டோட்டலாக 79 வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சிலாம் வந்து கேஷ் வைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 3 வேகன்சி வந்து ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டு கூட இருக்குது. சேலரி வந்து 19,000 63,000 மேலே வரும். இன்னும் மற்ற அலவன்ஸ்லாம் சேர்த்து இன்னும் அதிகமாக கூட சேலரியாக கொடுப்பாங்க. ஏஜ் வந்து மேக்ஸிமம் 28 வரை இருக்கும். அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டெக்னீஷியனில் பல்வேறு வேகன்சி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சிலாம் வந்து கேஸ்ட் வைஸ் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 10th படிச்சிருக்கணும். அதில் 50% மேலே மார்க் கூட எடுத்துருக்கணும். பிறகு ஐடிஐயில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேட் படிச்சிருக்கணும். இல்லைனா 10th படிச்சுட்டு 2 இயர்ஸ்க்கு மேலே அந்த போஸ்ட்டு சமமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டு கூட 17 வேகன்சி இருக்குது. இதுக்கும் மினிமம் 10th படிச்சிருக்கணும். பிறகு ஐடிஐயில் வந்து எலக்ட்ரிஷியன் ட்ரேட் படிச்சிருக்கணும். இல்லைனா 3 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 11 வேகன்சி. இதுக்கு 10th வித் ஐடிஐயில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சிருக்கணும். பிறகு கம்ப்யூட்டர் போஸ்ட்டுக்கு 11 வேகன்சி இருக்குது. இதுக்கு மினிமம் 10th படிச்சுட்டு ஐடிஐயில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் ட்ரேட் படிச்சிருக்கணும். இல்லை 10th படிச்சுட்டு 2 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஃபிட்டர் போஸ்ட்டுக்கு 5 வேகன்சி. இதுக்கும் 10th வித் ஐடிஐயில் ஃபிட்டர் ட்ரேட் படிச்சிருக்கணும். பிறகு டாட்ஸ்மேன் சிவிலில் 4 வேகன்சி. இதுக்கு ஐடிஐயில் டாட்ஸ்மேன் சிவில் படிச்சிருக்கணும். பிறகு வெல்டிங் போஸ்ட்டுக்கு 4 வேகன்சி. இதுக்கு ஐடிஐயில் வெல்டர் இல்லைனா வெல்டர் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ட்ரேட் படிச்சிருக்கணும். மெஷினிஸ்ட் போஸ்ட்டுக்கு 3 வேகன்சி. இதுக்கும் 10th வித் ஐடிஐயில் மெஷினிஸ்ட் ட்ரேட் படிச்சிருக்கணும். இல்லைனா 2 இயர்ஸ் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பிறகு டாட்ஸ்மேன் மெக்கானிக்கலில் 1 வேகன்சி. இதுக்கு ஐடிஐ ட்ரேடில் வந்து டாட்ஸ்மேன் மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும். பிறகு டூல்ஸ் அண்ட் டை மேக்கரில் 1 வேகன்சி இருக்குது. இதுக்கு 10th வித் ஐடிஐயில் டூல் அண்ட் டை மேக்கர் ட்ரேட் படிச்சிருக்கணும். பிறகு டீசல் மெக்கானிக்கில் 1 வேகன்சி. இதுக்கு ஐடிஐயில் டீசல் மெக்கானிக் படிச்சிருக்கணும். பிறகு டர்னர், ஸ்டீல் மெட்டல், கிளாஸ் ப்ளோயர், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். இந்த போஸ்ட்டு எல்லாத்துக்கும் கூட 10th வித் ஐடிஐயில் அந்த போஸ்ட் சம்மந்தமாக ஐடிஐ ட்ரேட் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இல்லைனா 2 இயர்ஸ் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நல்லா பார்த்துங்க தகுதியாக இருக்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா மேலே சொன்ன மாதிரி சேலரிலாம் இல்லாமல் மற்ற அலவன்ஸ்லாம் கூட இருக்குது. டியர் அலவன்ஸ், ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், இன்னும் பல்வேறு அலவன்ஸ்லாம் இருக்குது. பிறகு பென்ஷன் ஸ்கீம், மெடிக்கல் எக்ஸ்பென்ஷன்ஸ், லீவ் ட்ராவல் கன்செஷன்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் ப்ரொமோஷன் கூட கொடுப்பாங்க. அதர் கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எல்லாரும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் நல்லா பார்த்துன்னு தகுதியாக இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்கும் கால் லெட்டர் சென்ட் பண்ண மாட்டாங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷன் பொறுத்து அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற குவாலிஃபிகேஷன்லாம் பொறுத்து அதில் ஹையஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டுமே கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குது. அதை A4 பிரிண்ட் எடுத்துக்கின்னு அதை ஃபில் பண்ணி போஸ்ட் மூலமாக அனுப்பணும். அது கூட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், பிறகு ஐடிஐ மற்ற சர்டிஃபிகேட்லாம் கூட ஜெராக்ஸ் எடுத்து அது செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும். இதில் எதுனா மிஸ்டேக் இருந்தால் கூட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த எக்ஸாமுக்கெல்லாம் போயிட்டு வர ட்ரெயின் ஃபேர் இல்லைனா பஸ் ஃபேர்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட்லாம் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட இருக்குது. அதாவது SC/STக்கு 5 இயர்ஸும், OBCக்கு 3 இயர்ஸும், பிறகு விடோஸ், டைவர்ஸ் உமனுக்குலாம் கூட 40 இயர்ஸ்க்கு மாதிரி ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிறகு ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டுக்கு கூட 10 இயர்ஸ்க்கு மாதிரி ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் பண்ணுறவங்களாம் வந்து மினிமம் டிசபிலிட்டி வந்து 40% மேலே தான் இருக்கணும். அடுத்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மேலே சொன்ன மாதிரி ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டுமே கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து OMR பேஸ்டு இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்டாக எக்ஸாம் வைப்பாங்க. எல்லாம் ஆப்ஜெக்ட் டைப்பில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாகவே வரும். கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து இங்கிலீஷ், ஹிந்தியில் மட்டுமே இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதலாம். இதெல்லாம் 10th லெவல் இல்லைனா ஐடிஐ லெவலில் கொஸ்டின்ஸ் வரும். டோட்டலாக 150 கொஸ்டின்ஸுக்கு 2.5 hours டைமிங் கொடுப்பாங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து 4 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் பேப்பர் 1ல் வந்து 1 hour டைமிங் இருக்கும். அதில் மென்டல் அபிலிட்டி சம்மந்தமாக 50 கொஸ்டின்ஸும், பிறகு பேப்பர் 2ல் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் சம்மந்தமாக 25 கொஸ்டின்ஸும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் சம்மந்தமாக 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். பிறகு பேப்பர் 3ல் வந்து அந்த போஸ்ட் சம்மந்தமாக 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது எல்லாத்துக்கும் நெகட்டிவ் மார்க் கூட இருக்குது. ஒரு கொஸ்டின் மிஸ்டேக் ஆனால் 1 மார்க் கட் ஆகும். அடுத்து எப்படி பண்ணுறது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இந்த NPL.India.org வெப்சைட்டில் இருக்குது. அதை A4 பிரிண்ட் எடுத்துக்கின்னு அது கூட மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலமாக அனுப்பணும். அதெல்லாம் இல்லாமல் 100 ரூபாய்க்கு டீட்டெயில்னா பே ஆர்டர் எடுத்து அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும். இதில் எதுனா ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் எடுத்து அனுப்பலாம். இந்த டீட்டெயில் வந்து டைரக்டர் நேஷனல் ஃபிசிக்கல் லேபரேட்டரி பேயபிள் அட் நியூ டெல்லின்னு எழுதி டீட்டெயில் எடுத்துக்கணும். பிறகு அப்ளிகேஷன் அனுப்புகிற மெயின் லோக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெக்னீஷியன் எழுதி பிறகு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் கோட் நம்பர் இந்த லைனை வந்து நல்லா போல்டாக அந்த இன்னொரு மேலே எழுதி அனுப்பணும்.
அனுப்ப வேண்டிய அட்ரஸ்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் CSR நேஷனல் ஃபிசிக்கல் லேபரேட்டரி டாக்டர் KS கிருஷ்ணன் மார்க் நியூ டெல்லி 110012 இந்த அட்ரஸ்க்கு ஜூலை 3ஆம் தேதிக்குள்ளே அங்கே போய் சேர மாதிரி போஸ்ட் மூலியமாக அனுப்பிடணும். டிடி எடுத்துகிட்ட பிறகு அந்த டிடி பின்னாடி கேண்டிடேட் நேம், நீங்கள் வந்து போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் கோட் நம்பர் இதை எழுதி அப்ளிகேஷனும் அட்டாச் பண்ணணும். இந்த பேமெண்ட் வந்து SC ST ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டு எல்லா கேஸ்ட் ஃபீமேல்ஸும் பே பண்ண தேவையில்லை. அப்ளிகேஷன் கூட என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு அனுப்பணும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிடி வைக்கணும், பிறகு லேட்டஸ்ட் கலர் ஃபோட்டோ அப்ளிகேஷனில் ஓட்டிட்டு அது மாதிரி செல்ஃப் சைன் பண்ணணும். பிறகு பார்ட் 2 அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குது, அதையும் ஃபில் பண்ணி சிக்னேச்சர் வைக்கணும். பிறகு பார்ட் 3 அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் கலர் ஃபோட்டோ ஓட்டணும். ஆனால் அது மேலே சைன் எதுவும் வைக்கக்கூடாது. பிறகு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் எதனா இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், EWS ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டு எக்ஸ்பிரஸ் அப்ளை பண்ணுறவங்க அதுக்கான சர்டிஃபிகேட், பிறகு வேறு எதனா டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதை செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு அப்ளிகேஷன் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அப்ளிகேஷன் வந்து அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணியும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அந்த NPL இந்தியா வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்னு இருக்குது, அதில் கேரின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 03/2022 டெக்னீஷியன் இருக்குது. அதுக்கு நேராக வியூ அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து PDFல ஓப்பன் ஆகும். இதுதான் ஃபார்மேட்டு. இதில் மொத்தம் 6 பேஜ் இருக்குது. இந்த 6 பேஜும் கண்டிப்பாக பிரிண்ட் எடுத்துக்கணும். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் எதுவும் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக எழுதி அனுப்பணும். ஃபோட்டோலாம் கூட லேட்டஸ்ட்டாகவும் கலர் ஃபோட்டோ தான் இருக்கணும், அதெல்லாம் பார்த்துன்னு கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். பார்ட் 1 வந்து மொத்தம் 4 பேஜ் இருக்குது. பிறகு பார்ட் 2 ஒரு ஃபார்மேட் தான் இருக்குது, இதையும் ஃபில் பண்ணணும். பிறகு பார்ட் 3 ஒரு ஃபார்மேட்டு, இதுலேயும் லேட்டஸ்ட் கலர் ஃபோட்டோ நோட்டி அது மாதிரி சைன் போடக்கூடாது, அதுக்கான கீழே ஒரு சைன் பாக்ஸ் இருக்குது, அதில் சைன் போடணும். இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்குங்க. எல்லாம் கரெக்டாக இருந்தால் அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே போய் சார மாதிரி போஸ்ட் மூலிமா அனுப்பிடுங்க. இன்னும் மோட்டிவேஷன்ஸுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷனுக்கும் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அப்படியே மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.